தெய்வ பக்தி, உயர்ந்த எண்ணங்கள் இவற்றை எல்லாம் நாடகத்தின் வழியாக கற்பித்தல் வேண்டும். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் ஒரு கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. மனித இனத்திற்கு மட்டும் உண்டான தனி சிறப்பு. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது சிரிப்போ எத்தனை வகை. அகட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, ஏளன சிரிப்பு, புன் சிரிப்பு. சிரிப்புக்கு சுவை கொடுப்பதனாலே நகைச்சுவையாட்சி. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்க வருகிறார் எமது பள்ளி மழலை செல்வங்கள். ராஜாதி ராஜா ராஜ கம்பீர ராஜ லோகரண்ட ராஜ பிரதிரன ராஜ லோபின்ன ராஜ பாரதன ராஜ பிரதிரன. 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் அடிக்கிற மாதிரி நடிக்கிற நம்ம அரசர் வரார் வரார் வரார். சீக்கிரம் வாடா, எவ்வளவு கத்துறது. அமைச்சர்களே, நான் வரும்போது நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா, அது அதாவது தாங்கள் வருவதற்கு முன் நாங்கள் நடனமாடிக்கொண்டிருந்தோம். என்னை விட்டு நடனமாடினீர்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? பாட்ட இன்னைக்கு கலெக்ஷன் எதிரியும் அமைச்சரே, இன்று நாட்டில் ஏதாவது செய்தி உள்ளதா? இவன் கிட்ட சொல்லி இவன் என்னதான் பண்ண போறானோ. ஒன்றுமில்லை மன்னா, நம் நாட்டின் மக்கள் அனைவரும் நலமாக உள்ளனர். என்ன எல்லாம் நலமாக்குறா? ஏன் ஆச்சுயா? அமைச்சரே, இன்று தெனாலிராமன் அரசவைக்கு வரவில்லையா? ஆமண்ணா, தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை மன்னா. எவ்வளவு தைரியம்! தெனாலிராமன் இன்னும் வரவில்லையா? காவலாளி, நீ சென்று அந்த தெனாலிராமனை அழைத்து வா. இங்க இருக்க மமத்தேவைக்கு வேலை இல்லாம வெட்டியா இருக்கீங்க. லவன் வந்து என்ன பண்ண போறான்? தெனாலிராமனின் 3 வயது குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம். அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார் மன்னா. எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த தெனாலிராமன் இப்படி சொல்லி அனுப்புவான்? தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் தெனாலிராமனுக்கு ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியவில்லையா? என்னால் இதை நம்பவே முடியவில்லை. இப்பொழுதே தெனாலிராமன் இங்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் கட்டி இழுத்து வாருங்கள். மன்னா மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. எனது 3 வயது குழந்தை காலையில் எழுந்தவுடன் அழுந்து அடம் பிடித்திருந்தது. அதை சமாதானப்படுத்த முடியவில்லை என்னால். அதனால் தான் என்னால் குறித்த நேரத்தில் அரசவைக்கு வர முடியலை மன்னா. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியவில்லை உனக்கு? உண்மையை சொல் தெனாலிராமா, மன்னரிடமே போய் சொல்கிறாயா? நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது. நானும் வாங்கி தந்தேன். அதை பிழிந்து சாறு தரும்படி கேட்டது. நானும் கரும்பு சாற்றை பிழிந்து ஒரு கோப்பையில் ஊற்றி தந்தேன். உடனே என் குழந்தை கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு
தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் பிடித்தது. அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் என் குழந்தை கேட்கவில்லை. அதனால் தான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. மன்னா, ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியாத உன்னை அரசவை புலவர் என்று சொல்வதற்கு வெட்கமாக உள்ளது. உலகிலே மிக கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவது மட்டுமே. மன்னா, நீங்கள் எப்போதாவது அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்தியுள்ளீர்களா? மன்னா, மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஆணவம் உனக்கு? எனக்கே சவாலா? பார்க்கலாம். சரி மன்னா, நான் குழந்தை. சரி மன்னா, நான் குழந்தையாக நடிக்கிறேன். நீங்கள் சமாதானம் செய்யுங்கள், பார்க்கலாம். அழகட கண்ணா, உனக்கு என்ன வேணும் சொல்லுடா ராஜா. பால் தரட்டுமா? பழம் கொண்டு வர சொல்லட்டுமா? குழந்தையே எவ்வளவு அன்பாக கொஞ்சினீர்கள். குழந்தாய், இந்த பழத்தை சாப்பிடு. வேண்டாம் முட்டாள் அமைச்சரே, போடா. இதுவும் வேண்டாவா? அழகான சமத்து குட்டி, வேற என்ன வேண்டும் உனக்கு? எனக்கு ஒரு பானை வேணும், கொண்டு வாங்க. பானையா? யாருங்க? பானையை கொண்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஏன் மீண்டும் அழுகிறாய்? பானைதான் வந்து விட்டதல்லவா? யானை வேணும். யானையா? சரி, யாரெங்க? நமது பக்கத்து யானையை அழைத்து வாருங்கள். பானைதான் வந்து விட்டதல்லவா? யானைதான் வந்து விட்டதல்லவா? மீண்டும் எதற்கு அழுகிறாய்? இந்த பாடிகள் யானை போனா. பானைக்குள் எப்படி யானை போகும்? எனக்கு தெரியாது, போனா. பானைக்குள் யானை போக முடியாது. வேற என்ன வேண்டும் உனக்கு? நான் குழந்தை எப்படி சமாதானப்படுத்தது என்று தெரியாமல் இருக்கிறேன். உனக்கு தூக்கமா? நிறுத்துங்களா, நகர பாண்டிங்களா? நான் குழந்தை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன். உனக்கு சீடி பண்டாரமே, உனக்கு தின்று கொண்டிருக்கிறேன். மன்னா, நான் ஒரு படிச்சோம் சொல்கிறேன். எலிக்கு பிடிக்காத படிப்பு எது? அட முட்டாள் அமைச்சர், அதை போய் எலிக்கிறேன். எனக்கு வந்து அறிவு கேட்ட மங்குடைய அமைச்சர்களே, குழந்தையை சிரிக்க வைங்கடா. மன்னா, அழுகும் குழந்தையை நான் சிரிக்க வைக்கிறேன். குழந்தாய், அங்கே ஒரு காகம் பறக்கிறது பார். அடே லூசு முட்டாள் அமைச்சரே, காகம் பறக்காம ஓடுமா நீதுமா? போடா. நான் முயற்சி செய்கிறேன். குழந்தாய், எப்ப எல்லாம் பள்ளிக்கூடம் லீவில் வாங்க? அட லூசு அமைச்சரே, அங்க உக்காந்து தலைமை செல்ல போய் கேள்றா. எனக்கு வந்து நான் நீச்சல் கத்து தரட்டுமா? அட முட்டாள் அமைச்சரே, தரையில எப்படா நீச்சல் அடிக்க? போ. நான் உனக்கு ஒரு பொம்மை தரட்டுமா? நீ அதை வைத்து விளையாடுகிறாயா? அட லூசு முட்டாள் அமைச்சரே, நான் சிரிக்க மாட்டேன், போடா. அறிவு கேட்ட அமைச்சர்களே, போதுமாட உங்கள் யோசனை. நான் உனக்கு ஒரு பாட்டு பாடட்டுமா? சிவனேசா, குழந்தையின் அழுகையை நிறுத்த
வேறு பாட்டு போடுமையா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உடைக்க கொழுவிடுச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உடைக்க கொழுவிடுச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு ஆயா வடக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த வடையே காக்கா தூக்கின்னு போயிடுச்சான். அட லூசு பண்ணா, நீ குழந்தையா இருக்கும் போது அந்த வடை தூக்கின்னு போச்சுடா. இப்படி வேணா அந்த கதையை சொல்லி தெரியுங்க. வேண்டாவா? வேற என்ன செய்வது அமைச்சரே? சரி போய் கொண்டு வா. கைபேசியை பார்த்ததும் இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையின் அழுகையை நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. தெனாலிராமா, நமது நாட்டில் இளைஞர்கள் குழந்தைகள் அனைவரும் கைபேசியால் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூர்மையா? மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு செல்போன்களை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றல் உடையவர்கள். எனவே பெற்றோர்கள் தன் வீட்டில் அதிக நேரம் தொலைபேசியினரும் தொலைக்காட்சியினரும் நேரத்தை செலவழிக்காமல் தங்களின் குழந்தைகளுடன் உண்பதும் பேசுவதும் விளையாடுவதாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். செல்போன்களில் அதிக நேரம் விளையாடாமல் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலை கைபேசி இல்லாமல் இருப்பது கணிதம் தான் மன்னா. உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஸ் சபாஸ் தெனாலிராமா. நீ என் கண்களை மட்டுமல்ல, நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். தெனாலிராமன் கூறியதை நாட்டு மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். கைபேசியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே என் சாசனம். நான் நல்லா பண்றேன்னா இல்லையா? நீங்க நல்லா பண்றீங்கடா. அடிக்கிற அடியில் தார தப்பட்டை கிழித்து தொங்க வேண்டாமா? கிளப்புங்கள்.